ஹாய் கைஸ், என்னோடய பேர் தயாகரன். நான் ட்ரிங்கோமலியில் இருக்கிறேன். சேம் டைமில் நான் கேண்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்தேனியா யூனிவர்சிட்டியில் ஹியூமன் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு பாய். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நான் குயின்ஸ்லேண்ட் அகாடமியில் ஜாயின் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்கிட்ட ஆகுது. இந்த சிடியில் நான் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னுக்கு ட்ரேடிங் என்ற ஒரு கன்செப்ட் ஆல்ரெடி ட்ரேடிங் என்றா என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெரியும், கேள்விப்பட்டு நான் பரவாயில்ல. ஆனால் அது என்னது, அது என்ன மாதிரி, அது ஆழம் என்ன என்ற விஷயங்கள்லாம் தெரியாது. சொல்லப்போனால் ஒரு 0 லெவல்லாம் இருந்த ஒரு பர்சன் தான். குயின்ஸ்லேண்ட் அகாடமியில் ஜாயின் ஆனதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, அது வேறு லெவல் என்றால் நான் சொல்லலாம். ஏனென்றா, நான் வெளியில் சும்மா ஒரு ஆன்லைன் கிளாஸுகள் இப்போ யூடியூப்பில் கணக்க ட்ரேடிங் என்ன அது இதுன்னு சொல்லி கணக்க விஷயங்கள் சொல்லப்பட்டா இருக்குது. இருந்தாலும் அதில் சொல்லப்படுற விஷயத்தை விட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை ஃபஸ்ட்டு சொல்லணும், அதை இதுக்குள்ளால் கொண்டு போனால் அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக விளங்கும் என்ற ஒரு ஆர்டர் படி அந்த கோர்ஸில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் சொல்லிட்டு கேட்டகரியாக பிரித்து ஒரு சொல்லப்போனால் ஒரு ட்ரேடிங் என்னன்றது ஒரு ஃபுல் சிலபஸே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரிக்கு என்ன மாதிரி சிலபஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி நல்ல வடிவாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸி வேயில் சொல்லிக் கொடுக்குற அதை விட ரிஃப்கி ப்ரோவுக்கு வேறு லெவல் உண்மையாகவே. ஏன்னா என்ன சொல்கிறது, அவர் எத்தனை தடவைலாம் டவுட்ஸ் கேட்டாலும் கூட அந்த சலிப்பே இல்லாமல் நல்ல வடிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள், எக்ஸ்ப்ளனேஷன், அதெல்லாம் அந்த ஸ்டைலுக்கே அதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, சல்யூட் அடிக்கணும். அப்படி தான் அந்த மாதிரியான நல்ல ஒரு வழிகாட்டல் எல்லாருக்குமே ட்ரேடிங் இப்போதைய ஜெனரேஷனுக்கு உண்மையாகவே தேவையான ஒரு விஷயம். ஒரு என்ன சொல்கிறது, உண்மைக்குமே ஒரு எம்ப்ளாயாக நாங்கள் போய் ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறதுலாம் கதை. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கிற கேட்டகரிக்குள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு தேவையான ஃபினான்சியலாக நாங்கள் ஃப்ரீடம் ஆகலாம். உண்மையாக டைமும் மணியும் எங்கள் கையில் இருக்கணுமென்றால் நாங்கள் ஒரு உண்மைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே கண்டிப்பாக போகணும். அந்த விதத்தில் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷனுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. உண்மைக்குமே குயின்ஸ்லேண்ட் அகாடமியை மூலமாக நான் இன்னும் நிறைய வளங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இனியும் பெற்றுக்கொள்ளுவேன். அதே மாதிரி அவங்கள குரூப் டிஸ்கஷன், அது இது லைஃப் லாங் இது சப்போர்ட், அதெல்லாம் வாயால் சொல்கிறத விட அனுபவிக்கிற மாதிரி வராது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்தில் நான் ஒன்று சொல்ல பெருமைப்படுறேன். குயின்ஸ்லேண்ட் அகாடமிக்குள்ளே ஜாயின் ஆகி சக்ஸஸ் ஆகிற பீப்புள் கூட அப்படி நீங்களும் எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும் என்றால் நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்கி ப்ரோவுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கடவுள் கொடுக்கணும் என்றதை நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கொள்கிறேன். நன்றி.